வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஹைதராபாத் மிளகாய் கறி. நம்ம பஜ்ஜி போடுவோம்ல, அந்த பெரிய மிளகாய் வச்சு இதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. இது பிரியாணிக்கெல்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகாய் கறி. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வெள்ளை எள்ளு, இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. இதில் ட்ரை கோகோனட்டு பொடி பண்ணி நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடலையை நம்ம ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ மீடியமில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் கருகாத லெவலுக்கு போட்டு வறுக்கணும். கொஞ்சம் வறுபட்டு வந்த உடனேயும் இந்த எள்ளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எள்ளு வேகமாக பொரியும். இப்போ இந்த பொரியிற டைமில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ நல்லா எள்ளும் பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அதே பேன் வச்சு இதில் ஜீரகம், அடுத்து மல்லி, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து விடணும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட்லாம் ஆக வேண்டாம். ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு வறுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த தேங்காயை, ட்ரை கோகோனட்டை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதில் ஃப்ரெஷ் கோகோனட்டு சேர்க்காதீங்க, ட்ரை கோகோனட் சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வறுத்து விடுங்க. ரொம்ப சிவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா அதிலேயே நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இந்த கோகோனட்லேருந்து வர ஆயிலே இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். அதுக்கும் வெங்காயமும் நல்லா ரொம்பவெல்லாம் கலரும் சேஞ்ச் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த பிளேட்லேயே கடலை வச்சுருந்தோம்லே அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி போடுறதுக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த மிளகாய் தான். இதை நல்லா கீறிட்டு, இது பெருசாக இருக்கிறதுனால இது 2ஆக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளே ஜாஸ்தி விதையெல்லாம் இல்லை, அதனால் நான் விதையை எடுக்கலை. நீங்கள் விதை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் விதையை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கீறிட்டு 2ஆக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் சைடில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம 2 தக்காளியும் 3 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பச்சை மிளகாயை மட்டும் 1-2 மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இதை குறைன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அடுத்து இந்த தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 10 கிராம் புளி எடுத்து அதை ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டுட்டு வரணும். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த பாருங்கள், அப்படி நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டில் நம்ம மிளகாயை இதில் வதக்கி எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் இந்த மிளகாயை போட்டு கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுங்க. இதில் மேலே அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா திருப்பி விட்டு வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லா மிளகாயும் எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி போடாதீங்க, கசந்துரும். அதிலே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் உருவி போட்டுட்டேன். அடுத்து இதெல்லாம் பொரிஞ்ச உடனேயும் நம்ம இந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இதை கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விடணும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த பச்சை மிளகாயை 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இதை நல்லா வதக்கி விட போகிறோம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா,
இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் லேசாக இந்த எண்ணெயோடு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, இதை வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம். நமக்கு அந்த மிளகாயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அது கூட நான் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் இது சேர்த்து இதில் இந்த காரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இந்த மிளகா கொஞ்சம் காரமானது, அதனால் நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இந்த மாதிரி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலாவும் நல்லா வேகும், அதே மாதிரி அடியிலையும் பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு நம்ம தண்ணி கலந்துட்டு இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. அதனால் இப்போ இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க. கீழே எல்லாம் பிடிக்காத லெவலுக்கு நல்லா இதை வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் இந்த புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியை, அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் லெவலில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்து இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இருக்குது. இந்த டைமில் கீழே எதுவும் பிடிக்காத லெவலுக்கு இதை ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மிளகாயை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இது கூட மிளகாய் கூட சேர்த்து இதையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஏன்னா மிளகாயெல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு, நம்ம வதக்குனதுலேயே இதில் போட்டோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம மேலே கொத்தமல்லி சேர்க்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே சர்வ் பண்ணாதீங்க. எந்த கிரேவியாக இருந்தாலும் இது செஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் விட்டுறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி இதை ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் நல்லா எல்லா இடமும் சார்ந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்து ஈவனாக இருக்கும். அதனால் ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஹைதராபாத் மிளகாய் கறி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.